காய்ஸ், இது வரைக்கும் கிரிக்கெட்டில் குஜிலி முஸ்து கேள்விப்பட்டிருப்போம். அரசியலில் குஜிலி முஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுகவை போட்டு தாவேக்காவும் அதிமுகவும் போட்டு கிடைக்கிற ஓட்டையிலலாம் சொருகுன்னு சொருகிட்டு இருக்கிறாங்க. கொளத்தூர் சேப்பாக்கெல்லாம் முதல்வர் துணை முதல்வரோட எக்ஸ் முதல்வர் எக்ஸ் துணை முதல்வரோட தொகுதி. இந்த 2 தொகுதியில் தாவேக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் விசாரித்த வகையில் சென்னையில் ஸ்வீப் அடிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சென்னையில் 16 தொகுதி இருக்குன்னா 16 தொகுதியில் தாவேக்க வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 10 மணிக்கே லீடிங் எடுத்துருச்சு சென்னையில் இருக்க எல்லா தொகுதிகள்லையுமே. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் எல்லா மேடைகளிலுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ நியூஸை பார்க்கும்போது டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா, இல்லை அதிமுகவோட அலையன்ஸ் வச்சு தொங்கு சட்டமன்றம் உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஈவினிங் ஒரு 4-5 மணிக்குள்ளே என்ன எக்ஸாக்டான ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபன்னிங்க தான் கூட்டம் வரும், சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற டைலாக்குக்கு எக்ஸாக்டாக தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் பொருந்திருக்காரு. மனுஷன் சும்மா சுற்றி தண்ணி காட்டுறாருங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும்.